ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு வருமானம் 12,000 ரூபா தான் வருது, அதுக்கு ஒரு ஃபேமிலி பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12,000 ரூபா வாங்கினாலும் சரி, 1,20,000 வாங்கினாலும் சரி, எந்த ஒரு அமௌண்ட் வாங்கினாலும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் நிறைய பணத்தை சேமிக்கிற மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. தயவுசெய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து 12,000 ரூபா வருமானம் வருது அப்படின்னா ஃபேமிலி பட்ஜெட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காலத்தில் 12,000 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான வருமானம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். இருந்தாலும் சில டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் பணத்தை சேமிக்க முடியும். உங்களுக்கு வந்து குறைவான வருமானம் அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருமானத்தை உயர்த்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க. இப்போ வந்து வீட்டில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறாங்கன்னா நீங்களும் வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தே ஏதாவது சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுற முடியுமா, அல்லது வீட்டில் இருந்தே ஏதாவது வேலை பார்த்து வருமானத்தை ஈட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுவும் இல்லாமல் வருமானம் குறைவுங்கிறதுனால கண்டிப்பாக சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் எப்போவுமே இருக்கணும். கடன் வாங்காமல் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கடன் வாங்காமல் சமாளிக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். பட் கடன் வாங்காமல் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு 12,000 ரூபா வருமானம் வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரவு, சேமிப்பு, செலவு. என்னங்க 12,000 ரூபா தான் வருது, அது வீட்டில் செலவுக்கே பத்த மாட்டேங்குது, இதில் எங்கே சேமிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வருமானம் வந்த உடனே இதில் வந்து இந்த வருமானத்தை இப்படி 4ஆக பிரிச்சுக்குங்க. அதாவது 10% சேமிப்புக்கு எடுத்து வச்சுருங்க, 20% வார செலவுகளுக்கு எடுத்து வச்சுருங்க, 50% மாத செலவுகளுக்கு எடுத்து வச்சுருங்க, 20% தினச்செலவுகளுக்கு எடுத்து வச்சுருங்க. இதை நான் வந்து அப்படியே எலாபரேட்டாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களுமே பட்ஜெட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நானும் பணத்தை சேமிச்சிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ வருமானம் வந்த உடனே நான் வந்து 10% வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து வச்சிட போகிறோம். 10% வந்து 1,200 ரூபா. 1,200 ரூபாயை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிறதுக்கு நம்ம பட்ஜெட் பார்க்க போகிறோம். இப்போ 1,200 வந்து எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே நீங்கள் கையில் வச்சுருங்கன்னா கண்டிப்பாக செலவாயிடும். அப்போது அதை ஒரு சேமிப்பாக மாற்றுங்க. சேமிப்பாக அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடணும். அதாவது இந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேங்கிறது. கண்டிப்பாக செலவு வந்து குறையும். இந்த 1,200 எப்படி பிரித்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நகை சீட்டு போடுங்க, ஒரு ஆர்டி ஒன்று ஓப்பன் பண்ணுங்க, பிபிஎஃப் போடலாம், எஸ்எஸ்ஏ போடலாம். இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ரொம்பவும் எமர்ஜென்சினா எனக்கு பணம் தேவை அப்படின்னா ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு அந்த 1,200 போடுங்க. ஆனால் ஏடிஎம் கண்டிப்பாக வாங்காதீங்க. ஏடிஎம் வாங்கினீங்கன்னா உங்களோட பணம் வந்து செலவாயிரும். அதனால் அந்த 1,200 எடுத்து சீட்டு போடணும், ஆர்டி போடணும், பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ இதில் எதுலையாவது போட விருப்பம் இருக்குன்னா போடுங்க, இல்லைனா எஸ்பியில் அக்கௌண்ட்டில் போடுங்க. ஏடிஎம் இல்லை அப்படிங்கிறப்ப பணம் கரையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1,200 எடுத்து சேமிப்புக்காக வச்சுட்டோம். இப்போ மீதி இருக்கிறதுக்கு நம்ம பட்ஜெட் போட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வார செலவுகளுக்கு 20% சொன்னோம் இல்லைங்களா, அந்த 20% எப்படி நம்ம பிரித்து செலவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் வாங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 250 அப்படின்னு 4 வாரத்துக்கு ரூ. 1,000 எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி என்விக்கு வந்து 4 வாரம், ஒரு வாரத்துக்கு ரூ. 300, ரூ. 1,200 பிரித்து வச்சுக்கோங்க. ஃப்ரூட்ஸ்க்கு வந்து 4 வாரம், வாரம் ரூ. 200, அதுக்கு ஒரு ரூ. 800. அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்நாக்ஸ் வந்து வாங்குவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு ரூ. 200, இதுக்கு வந்து ரூ. 800. இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வார செலவுகளுக்கு ரூ. 3,800 நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். இதை வந்து எப்படியெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்கான பணத்தை 10 நிமிஷம் ஒதுக்கி எப்படி நாங்கள் வந்து பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் முடிஞ்சால் கொடுத்துட்றேன். ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாலுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வார செலவுக்கு பணம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது மாத செலவுகள். மாத செலவுகளுக்கு எப்படி போடலாம் பட்ஜெட்னா, வாடகை வீடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2,500 3,000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க இந்த காலத்தில் 2,500 3,000 கிடைக்குமா அப்படின்னு. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த அமௌண்ட்டுக்கு கிடைக்கல அப்படின்னா, பக்கத்தூரில் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தூரில் போய் நீங்கள் இந்த மாதிரி வீடு எடுத்து தங்குங்க. அப்போ தான் இந்த அமௌண்ட்டை வச்சு உங்களோட பட்ஜெட்டு போட்டு செலவு பண்ண முடியும். இல்லை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒத்திக்கு அதாவது போகியத்துக்கு போகிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதுவுமே வந்து போகலாம். பட் வந்து
போகியத்துக்கு போகிறதுக்கு எப்படி பணத்தை சேமிக்கிறது? ஒரு ஒத்தி வீடு பார்க்குறோம் 1,50,000க்கு 2,00,000க்கு அப்படின்னா, அந்த 2,00,000 1,50,000 எப்படி சேமிக்கலாம்? அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு எப்படி பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து பால். பால் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 லிட்டர் ரூ. 50 அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுருக்கிறேன். ஒரு 30 நாளைக்கு 1/2 லிட்டர் வாங்குறோம்னா ரூ. 750 எடுத்து வச்சுக்கலாம். மளிகைக்கு ரூ. 1,500. என்னங்க இந்த காலத்தில ரூ. 1,500க்கு மளிகை ஜாமான் வாங்கி 1 மாசம் வந்து ஓட்ட முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா ரேஷன்ல குடுக்குற பொருள் எல்லாத்தையும் பருப்பு, அரிசி, கோதுமை எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துங்க. ரூ. 1,500 தாராளமா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது கேபிள். எல்லார் வீட்லயும் கேபிள் இருக்கு. அதுக்கு ஒரு ரூ. 250 எடுத்து வச்சுருங்க. கேஸுக்கு ரூ. 600. 1 மாசத்துக்கு ரூ. 600, 2 மாசத்துக்கு ரூ. 1,200. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் விலை வந்து குறைஞ்சிருக்கு. அதனால முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு ரூ. 600 எடுத்து வச்சுருங்க. அதே மாரி கேஸ வந்து 2 மாசம் கண்டிப்பா வர மாதிரி பயன்படுத்துங்க. ஈபி வந்து மாசம் ரூ. 200 போட்டிருக்கேன். 2 மாசத்துக்கும் சேர்ந்து ரூ. 400. இதில வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 100 யூனிட் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க இல்லைங்களா? அதனால ரூ. 400 போதுமானதா இருக்கும். எங்க வீட்டுக்குமே நாங்க வந்து இன்னுமுமே ரூ. 500க்குள்ள தான் ஈபி பில் கட்டிட்டு இருக்கோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஈபி பில்ல குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு. அதுவுமே அடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அடுத்தது மொபைல் வந்து மாசத்துக்கு ரூ. 200. அப்புறம் பெட்ரோல். பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 500 தான் நான் போட்டிருக்கிறேன். பட் முடிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் யூஸ் பண்ணாம ஃப்ரீ பஸ் இருக்கு இல்லைங்களா? அத பயன்படுத்துறதுக்கு பழகுங்க. பழகிட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட் நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். இதெல்லாம் போக எமர்ஜென்சிக்குன்னு கண்டிப்பா ஒரு ரூ. 500 எடுத்து ஒரு உண்டியல்லையோ, ஒரு பர்ஸ்லயோ போட்டு தனியா வச்சுருங்க. இப்படி வந்து பட்ஜெட்ட போட்டுக்கோங்க. இது வந்து நான் அப்ராக்ஸிமேட்டா போட்டிருக்கேன். இதே தான் நீங்க போடணும்னு இல்ல. உங்களுக்கு முன்ன பின்ன எது செலவாகுதோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பட்ஜெட்ட போட்டுக்கோங்க. இது 1 மாசத்துக்கு போட்டு வச்சுட்டு, இதுல இருக்கிற மாரியே நீங்க செலவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும். இப்போ டோட்டலா இங்கே 7,000. இப்போ டோட்டலா நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரூ. 1,200 சேவிங்ஸுக்கு, ரூ. 3,800 வீக்லி செலவுகளுக்கு, ரூ. 7,000 மந்த்லி செலவுக்கு அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். இப்போ டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்துருச்சுன்னா, ரூ. 12,000 வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், வார செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. தினச்செலவுகளுக்கு எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க இதுலயே என்ன பண்றீங்க அப்படின்னா, இதுல வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இதுலயும் சிக்கனமா இருந்தோம் அப்படின்னா, இதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த அமௌண்ட்ட வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த தினச்செலவுகள பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க பட்ஜெட்ட போட்டு ஒரு முறை மட்டும் செலவு பண்ணி பாருங்க. உங்களால நெறைய பணத்த சேவ் பண்ண முடியும். கடனே வாங்காம சமாளிக்கவும் முடியும். இந்த டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த பட்ஜெட் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தான் பட்ஜெட் போட்டு நீங்களுமே செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, அத கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனா குடுக்கும். அவங்களும் அத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.